ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏகேஎஸ் க்ளோ அண்ட் ஷைன் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸோட ஹேர் க்ரோத் ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இரும்பு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு அதை சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் ஆயில் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம 2 லிட்டரு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஆளி விதையை போடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம், பட்டை, கிராம்பு, மிளகு, பாதாம் இதெல்லாத்தையும் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டிருக்க ஆளி விதை, வெந்தயம், பட்டை, கிராம்பு, மிளகு, பாதாம் எல்லாமே நல்லா கொதித்து கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பெரிய நெல்லிக்காய், இஞ்சி, பூண்டு, கற்றாழை இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஜடாமான்சி வேர், வேம்பாலப்பட்டை, அப்புறம் ரோஸ்மெரி இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க நீலி அவுரி பொடி, கடுக்காய் பொடி, திரிபலா பவுடர், கருஞ்சீரகம், கருப்பு எள்ளு, ஓமம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மருதாணி இலைகள், கொய்யா இலைகள், வெற்றிலை, அரப்பு, மறிக்கொழுந்து இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்படியே அருகம்புல், முடக்கத்தான் கீரை, செம்பருத்தி இலை, வேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ஆவாரம்பூ, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம், ஓமவல்லி இலைகள், முருங்கைக்கீரை இது சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து செம்பருத்தி பூ வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக வெட்டி வேரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெயில் எல்லா மூலிகைகளும் ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க மூலிகைகள் எல்லாமே நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் கொதிச்சா போதும். இதோட நம்ம வந்து எண்ணெயை வந்து இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.